والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله لا يحب من كان مختالا فخورا. وقال أيضا: إنه لا يحب المستكبرين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. فقال رجل: إن الرجل يحب أن يكون ثوبه حسنا ونعله حسنا. فقال النبي صلى الله عليه وسلم: إن الله جميل يحب الجمال. الكبر بطر الحق وغمط الناس. رواه مسلم. كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வார இந்த வகுப்புல உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களை பார்த்துக்கொண்டு வரோம். ஒரு மனுஷனுடைய உடம்புல நோய் இருந்தா டேப்லெட் குடிச்சா சரி வரும். புண்ணொன்று வந்திக்கு மருந்து போட்டா சரி வரும். உள்ளத்துல நோய் இருந்தா மருந்து குடிச்சு சரி வரும். உள்ளத்துக்கு மருந்து ஈமான் தான். ஈமானால தான் அந்த உள்ளத்துடைய நோய் இல்லாம இருக்கு. ஒரு ஆளுக்கு பெருமை இருக்குது, பொறாமை இருக்கு, உள்ளத்துல கசடு இருக்குது, இதுக்கெல்லாம் மருந்து இல்லை. இது சரி மருந்திக யாரும் அதுக்கு மருந்து தேடவும் தேடையில இல்ல. அதுக்கு ஈமானால தான் மருந்து செய்யும். என் மகளும் பக்கத்து விட்டாள மகளும் ஓலவில் எழுதினான். அவ எல்லாம் நைனே எங்கட எடுத்தா 2 ஏயும் மத்த எல்லாம் சிஎன் வைங்களே. வருமா இல்லையா? மனுஷனோட வரத்தான் செய்யும், பொறாம வரத்தான் செய்யும். இதுதான். இப்ப இதுக்கு எப்படி மருந்து? இந்த பொறாமைக்கு எப்படி மருந்து சொல்லுங்களேன்? இதுக்கு எப்படி மருந்து? ஏதாவது மருந்து செய்யணும். அவ தேடி போகணும். அந்த புள்ளைய தேடி போயிட்டு பாராட்டி புகழ்ந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு சந்தோஷம். என்ன புள்ள படிச்சாலும் உங்களோட புள்ள படிச்சாலும் ஊருக்குத்தான் சமூகத்துக்குத்தான் பாராட்டி வரும். அதுதான் மருந்து. வேற இதுக்கு மருந்து வேற எங்கேயும் தேடல. அப்போ உள்ளத்துடைய நோய்க்கு மருந்து ஈமான் தான். ஈமானால மட்டும்தான் அதை செய்ய. அதனால அம்ராதுல் குலூப், உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு தானே ஆக பயங்கரம். கடைசியா உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயில என்ன பார்த்தோம்? கடைசி பாடம் சொல்லுங்களேன். என்ன பார்த்தீங்க கடைசியா? நீங்க சொல்றத சொல்லுங்க ஹசரத். பள்ளி விட்டு வெளியாகிறதோட சரி. அப்படியா? சொல்லுங்களேன். கடைசி என்ன பார்த்தோம்? கடைசியா நிஃபாஸ் பார்த்தோம் இல்லையா? நயவஞ்சகத்தனத்தை பார்த்தோம். 2 கிழமையா அந்த பாடம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு பார்க்க போற பாடம் பெருமை. உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய் தான் பெருமை. நாங்க தமிழ்ல பெருமை என்றது ஒரு வார்த்தையில சொன்னாலும் அரபுல அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்றைக்கு கிபிர், இன்னொன்றைக்கு உஜுப். உஜுப் என்ன? இஜாபுல் இன்சானி பினஃப்ஸிஹி. ஒரு மனுஷன் தன்னிறைவு பெறுறதா தற்பெருமை என்றது. என்னை விட்டா ஆளில் என்ற இது தற்பெருமை. இதுவும் ஆக பயங்கரம். இது அடுத்தக்கெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தற்பரமும் ஆக பயங்கரம். யுஜ்பு பிஇபாதத்திஹி ஃபயரா அன்னஹு அஃதல மின் கைர். ஒரு ஆள் அமல் செய்யறாரு, இபாதத்தை வச்சு பெருமை அடிக்கிறாரு. அவர் நினைக்கிறார் தெரியுமா, என்னைய போல அமல் செய்யறதுக்கு இந்த ஊர்ல யாரும் இல்லை. இது தற்பெருமை. இது ஆக பயங்கரமான ஒரு நோய். யுஜ்பு பிஇல்மிஹி ஃபயظن انه لا يحتاج الى نصيحه. ஒரு மனுஷருக்கு நல்ல அறிவு இருக்குது, அவர் என்ன யோசிக்கிறாரு, எனக்கு எவண்டையும் ஆலோசனை தேவையில்லை, நான் இருப்ப முடிவு, எனக்கு இவர் சொல்லி தருவாருதான். இது ஆக பயங்கரம். இது தற்பெருமையுடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். யுஜ்பு பிமாலிஹி அவ் ஜமாலிஹி அவ் நஸபிஹி. ஒரு ஆள் பணத்தை வச்சு பெருமை அடிக்கிறார். நான் காணாத சல்லியா, நான் தூங்குறதே சல்லியோடு தான். பெருமை, தற்பெருமை.
அவ் ஜமாலிஹி, பசுந்த வச்சு பெருமை அடிக்கிறது. அவன் நசபி, என்ன பரம்பரை யாருன்னு தெரியுமா? என்ன பரம்பரை யாரு தெரியுமா? லைசா நாட்கள் இல்லை, பரம்பரை வச்சு பெருமை அடிக்கிறது. இதெல்லாம் தற்பெருமையில சேரும். அது அடுத்த கிளம்ப. சரி, கிபர். கிபர்ன்றது ஐயரா நஃப்ஸஹு அஃதல மின் கைரிஹி ஃபயஹ்தகிரு அன்னாஸ் அவ் யர்துல் ஹக். இன்னைக்கு படிக்க போற பாடம் அது. பெருமை என்றது ஒரு ஆள் நினைக்கிறாரு, நான் சிறந்தவன், எனக்கு போறதுதான் எல்லாரும். சொல்றேன், நான் வாப்பாக்கும் பயம் இல்லைன்னு. வாப்பா விட திறமையான ஆட்களும் மிக்கிறேன் போது. வாப்பா இருந்தாலும் நான் கணக்கெடுக்க மாட்டேன். ஒரு மனுஷன் நான் தான் நல்லவன் நினைச்சு இன்னொரு மனுஷனை இழிவாக கருதுறது தான் கிபர் என்கிறது. யாருகிட்ட இருந்து? ஷைத்தான்ட விஷயம்தான் இது. ஷைத்தான் கிட்ட இருந்த, அவன்கிட்ட இருந்த ஒரு எண்ணம் தான், எனக்கு மேல யார் வர போற, நான் தான் ஆள். அல்லாஹ் தஆலா சொன்னான், வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹ் சொல்றான், நாங்க சொன்னோம் மலக்குமார்கள்ட்ட ஆதமுக்கு சுஜூது செய்ய சொல்லி, எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் மலக்குமார்கள்ல ஒரு பகுதி அல்ல, அவன் மலக்கு சேர்ந்தவன் அல்ல. இப்லீஸ் ஷைத்தான், இந்த ஜின் வர்க்கத்தில் இருந்த ஒரு ஆள். ஆனா மலக்குமார்களை விட அமல்ல பெஸ்டா இருந்த ஒரு ஆள் அவன். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல படைச்சு அல்லாஹ் சொன்னான், எல்லாருக்கும், மலக்குமார் எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் சுஜூது செய்யும். சுஜூதுன்றது இப்போ உள்ள சுஜூது அல்ல, இப்ப நாங்க செய்யறோம் அந்த சுஜூது அல்ல, செல்லுமாற ஒரு சுஜூது. எல்லாரும் செஞ்சாங்க, இப்லீஸை தவிர, ஷைத்தான தவிர. அவன் என்ன சொன்னான்? அபா வஸ்தக்பர, அவன் மறந்து பெருமை அடிச்சான். என்ன சொன்னான்? பெருமை எப்படி சொன்னான்? சொன்னான், அன கைரும் மின் خلقتني من نار وخلقته من طين. அவன் சொன்னான், இவனை விட நான் தானப்பா பொல்டியால் பெஸ்டால், நான் தானே நல்லவன். அல்லாஹ் கிட்ட இவன் சொல்றான், خلقته من طين, நீ அவனை படைச்ச களிமண்ணால, خلقتني من نار وخلقته من طين, என்னே படிச்ச நெருப்பால, அவனை படிச்ச களிமண்ணால, நான் தானே பெஸ்டால். இவன் யோசிக்கல, ரெண்டையும் யாரும் படைச்சன்னு யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தா அவன் அந்த இடத்துல வந்திக்க மாட்டான். ரெண்டையும் யாரு படைச்ச சொல்லுங்களேன்? அல்லாஹ். ஷைத்தான படைச்ச யாரு? அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச யாரு? அல்லாஹ். அவன் இப்படி யோசித்தான்டா, ரெண்டையும் படைச்ச அல்லாஹ் தானே, அல்லாஹ் தானே சேர்ந்தவன். அவன் அதை யோசிக்கல. அவன் சொன்னான், என்ன நீ நெருப்பால படைச்சிட்டு இவனை களிமண்ணால படைச்சிட்டு இவனுக்கு நீ சுஜூத் செய்ய சொல்றியா? எப்ப நாங்க மத்தவங்களை இழிவா கருதுறோமோ அதுதான் பெருமையுடைய முதல் அடையாளம். சரி, இந்த ஆயத்தை ஷைத்தான் தானே சொன்னான். நாங்க எப்படி விளங்குற இந்த ஆயத்தை? எங்கள்கிட்ட எப்படி ஷைத்தான் சொன்னான், நீ என்ன நெருப்பால படைச்ச, அவனை மண்ணால படைச்சான். இதை எங்களுக்கு நாங்க எப்படி எடுத்துக்கொள்ள? எங்களுக்கு எப்படி இருக்கு? எங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மோசமா ஒரு பழக்கம் ஒண்டிக்கு, இஸ்லாத்துக்கு வந்தாக்களுக்கு தானே. அதுக்கு என்ன சொல்ற பேர் சொல்லுங்களேன்? அப்படி பேர் ஒண்டிக்காது. மௌலா இஸ்லாம் என்று பேர் ஒண்டி இல்லை. நாங்க என்னமா சொல்றேன்? மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம். கல்யாணம் பேசி வந்தாலும் நான் சொல்றேன், நீங்க குடும்ப பிரச்சனை இல்லை, அவர் மௌலா இஸ்லாமா? அது என்ன மௌலா இஸ்லாம்? அலி ரலியல்லாஹு யாரு? அவர் மௌலா இஸ்லாம். உஸ்மான் ரலியல்லாஹு யாரு? அவர் ஒரு மௌலா இஸ்லாம். ஸைத் ரலியல்லாஹு யாரு? எல்லா சஹாபாக்களும் எடுத்து பெரட்டி பார்த்தா எல்லாரும் மௌலா இஸ்லாம் தான் எங்கள்கிட்ட வாசல சொல்றேன். ஆனா எங்கள்கிட்ட ஒரு பார்வனிக்கு அவர் மௌலா இஸ்லாம், அவர் நிர்வாகத்துள்ளுகள் எடுக்கப்படாதான்.
அவனுக்கு எப்படி எங்கட குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறது? நாங்க யோசிக்கல. நாங்க மலம் கழிச்சாலும் அவர் மலம் கழிச்சாலும் ஒரு விஷயம் தான் நடக்கிறது. நாங்க யோசிக்கல. நாங்க பாத்ரூம் போனாலும் ஒன்றுதான் நடக்குது, அவர் போனாலும் ஒன்றுதான் நடக்குது. பெருமை அடிக்கிறது எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. நாங்க தண்ணிய குடிச்சு தொண்டைக்கு கீழே போனாலும் என்ன நஜீஸ் தான் மௌலா இஸ்லாம்னு சொல்றோமே, அவரு தண்ணிய குடிச்சு பௌத்துக்கு தொண்டை கீழே போனாலும் என்ன அது? நாங்க குடிச்சா எங்கட வாப்பா முஸ்லீம், எங்கட வாப்போட வாப்பா முஸ்லீம், அதை சுட்டி நாங்க குடிச்சா அது வந்து தங்க தண்ணிய மாறுற இல்ல, அது மத தண்ணிய தான் மாறும். ஆக மோசமான பழக்கம். இஸ்லாத்துக்கு வந்தாக்களை தரக்குறைவா பார்க்குது. இது பெருமை. இன்னும் ஒண்ணும் வைக்கங்க ஆள்கிட்ட எப்படி சொல்றது? வேணெல்லாம் நேத்து முன்னாத்து கண்டு சல்லிய கண்டா, அவன் நேத்து முன்னாது சும்மா பணக்காரனாவினா சும்மா ஜுஜுபி பொடிய மாறலாம். இது பெருமை வாப்பா. இது நாங்க எங்களை பெரியவரா நினைச்சு பேசுற வார்த்தைகள். இது ஷைத்தானுடைய வார்த்தை, வேற யார்டும் இல்லை. எங்கள்ட்ட இப்படியும் உண்டி. இவர் நேத்து போனாதான் பள்ளிகளுக்கு வந்தான், இவர் எங்களுக்கு சொல்லி தருவாரா? பெருமையுடைய வார்த்தை. லா யதுகுல் ஜன்னத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ரின், யார்கிட்ட பெருமை இருக்குதோ அவருக்கு சொர்க்கமே இல்ல வாப்பா. லா யதுகுல் ஜன்ன, சொர்க்கம் நுழையவே மாட்டார். அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பானா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ரின். சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு பெருமை இருக்குதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டாரு. என்ன? ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன், அவருடைய செருப்பு, உடுப்பு, தொப்பி இதெல்லாம் கொஞ்சம் பசந்தாயிக்கணும் விரும்புறாரு, இது பெருமையானு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான். பெருமைக்கு இப்ப வரைவிலக்கணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டும் எங்கள்கிட்ட இருந்தா படுக்கொள்ள யோசிச்சுக்கொள்ள வேண்டியதான், மௌத்தாயினா சொர்க்கம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். நான் சொல்லக்கூடிய ரெண்டும் இருந்தாங்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில இருந்துச்சண்டா தூங்கக்கொள்ள நினைச்சுக்கோங்க, இதுக்கு போற இதை நினைக்க கூடாது, இது எனக்கு வரக்கூடாது, இருந்தா நான் நாளைக்கு மௌத்தான சொர்க்கம் இல்லை. ஹதீஸ் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கிப்ர், பெருமை என்றது என்ன தெரியுமா? பதருல் ஹக், உண்மையை ஏற்றுக்கொள்றாரு. உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பெருமை, பெருமையுடைய அடையாளம். ரெண்டாவது சொன்னாங்க, வகத்துன் நாஸ், மனிதரை இழிவா கருதுவாங்க. இங்க இல்ல, நான் நினைக்கிறேன் இங்க இருக்கோ தெரியாது. சிலவங்கள்ட்ட வெளியில இந்த ஆள்கள் யார் சரி வந்தா, இவர் வந்தா மறத்தான், அதுக்கு பேரொன்னு வைக்கிற டபிள்யூ வந்தான் மறத்தான். நாங்க எல்லாம் எங்கேயும் தான் வந்தீங்கப்பா. சில ஊர்கள் இதெல்லாம் கணக்கொண்டு இந்த வந்தா மறத்தான் என்றது இல்லல். கொழும்பு தவிர, கொழும்புலன்னா அந்த பழக்கம் இல்லை. மாஷா அல்லாஹ். கிராமப்புறங்கள் இருக்கு அந்த இது வந்து இந்த யாரும் வித்தியாசமா விளங்குவான இந்த வார்த்தை கொஞ்சம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தெரு நாய்களுக்கு இந்த நாய்கள்ட்ட ஒரு பழக்கம் முடியும், வேற நாய்கள் உள்ளுக்கு வர விட்டுருக்கு. என்ன செய்யற சொல்லுங்களேன். இப்ப இன்னைக்கு நாங்க பேசிக்கொண்டிருந்தோம் இந்த சுபோல மஷூரால, இங்க சரியான நாய்களுக்கு தெருவுல 15-20 நாய்கள். ஆனா நல்ல ஒரு விஷயம், கடிக்க போறீங்க சில நாய்கள். நான் வர நேரம் சில பைக்குகள் பாயும், ஆனா இந்த ரோட்ல இல்ல. அப்ப ஒரு ஆள் சொன்னாரு, ஹஸ்ரத் அந்த நாய்களை விரட்டுறதுக்கு ஒரு மருந்துக்கு நாய் ஒன்று வளர்த்தா சரி எங்க ஏரியால. அப்ப அந்த நாயை கண்டு இந்த நாய் என்ன செய்வோம், குலைச்சா அது வைத்திருக்கும். அது மாதிரி சில அது அந்த அதுக்கு ஒப்பிட்டு இல்ல, அப்படி விளக்கமான வித்தியாசமா எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, யார் சரி ஊருக்கு ஒரு ஆள் வந்தான்னா இவர் வந்தான் வரத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறோம். ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் முதலாவது கலீஃபா யாரு? பேசுங்களே. அவர் எங்கிருந்து வந்தாரு?
மதீனாக்கு வந்தார். எங்கே இருந்து? மக்காலுக்கு வந்தாரப்பா. சார் ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு அவங்க வந்தா வரதா மதீனாக்கு எங்கிருந்து வந்தாங்க? அவர் மக்காலுக்கு வந்தார். மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க எங்கிருந்து வந்தாங்க? எந்த அன்சாரி சஹாபாக்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, மறுப்பு தெரிவிக்கல. இதெல்லாம் பெருமையுடைய அடையாளம். சும்மா அத நாங்க தான் ஆள், எங்களை விட்டு யாரும் மீறக்கூடாது, யாரும் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகம்துன் நாஸ், மனிதர்களை இழிவா கருதுறீங்களே, இது பெருமையுடைய அடையாளம், இது ஷைத்தாண்ட வேலை. இது எங்கட உள்ளத்துக்கு பற்ற இல்லை, எங்களுக்கு இது எங்களுக்கு பற்ற இல்லை, உள்ளத்துல பற்ற இல்லை. இமாம்கள் சொல்றாங்க ஒரு மனுஷன் பாவி என்று தெளிவா விளங்குது என்றாலும் அவரையும் இழிவாக கருதக்கூடாது. ஒரு ஆள் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அவரையும் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இழிவா கருது. ஏன் தெரியுமா? அவருடைய இடத்துக்கு நாங்க போய்த்து அவர் எங்கட இடத்துக்கு வந்துடுவார் வேற நாளைக்கு. நல்லா பாதுகாப்போம். ஏன் அல்லா கேளு. பாவம் செய்யற ஒரு ஆளையும் இழிவாக கருதக்கூடாது. ஏன் நாளைக்கு அவருக்கு ஏதாவது பயான் உண்டோ ஏதோ ஹதீஸோ பட்டு அவர் திரும்பி உள்ளுக்கு வருவாரு. எங்கட பெருமைகளை வெளியே போட்டு நல்லா நினைவுச்சுக்கோ. எங்கட பெருமை, எங்கட கிபிர், எங்கட உஜுப் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவான். ஓ நீ வானம் எனக்கு, நீ 100 ஹஜ் செஞ்சிக்கலும் 500 உம்ரா செஞ்சிக்கலும் பள்ளியை கட்டிக்கலும் மதரசா உதவி, அதெல்லாம் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கிபிர் எனக்குரியது. நல்லா சொல்றான், ஏண்டாட பெருமைன்றது ஏண்டாட, அது உனக்கு அணியவே இல்லாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு மனிதரோட சாப்பிட்டு கொண்டிருந்தார். முஸ்லிம்ல இந்த ரிவாயத் வருது. சலமத் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அக்கல ரஜுலுன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மாலிஹி, ஒரு தோழர் உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அவர் இடது கையால சாப்பிட்டு கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பியமீனிக, வலது கரத்தால சாப்பிடுங்களப்பா. அவர் சொன்னார், லா அஸ்ததி, எனக்கு ஏன கஷ்டமாயிக்கணும். அவர் சொன்னது அவருக்கு ஏலான்றதுக்கு அல்ல, அது பெருமையில, ஒரு பெருமையில சொன்னாரு, அப்படி செய்ய மாட்டேன். ஹதீஸ்ல வருது. அதுக்கு பிறகு அவருடைய அவரோட கையை வாயின் பக்கம் உயர்த்தவே இயலாம இருந்துச்சு. உலமாக்கள் எழுதுறாங்க, இது ஒரு பெருமை. என்ன பெருமை? ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க, நீ இடது கையால சிக்னாதிரப்பா வலது கையால சாப்பிடு. இவர் உள்ளத்துல ஒரு பெருமை வந்துச்சு. என்ன இதை நாங்க கேட்கணுமா? நான் எவ்வளவு காலமா செஞ்சுக்குவாரு. சும்மா ஒரு நடைமுறையில சொல்றேன். சும்மா ஊர்ல ஒரு மாதிரியா இருந்த ஒரு மனுஷன், அவரு ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்கு ஓத போயிட்டு திருந்தி வந்து குத்பா செய்யணுவீங்களே, பழைய சப்ஜெக்ட் அவர் மூடியாச்சு, பழைய டாப் மூடியாச்சு. இப்ப புதிய டாப் இப்ப நல்ல மனுஷனாவி திருந்தி மதரசால போய் ஓதி ஒரு ஆலிமாவி குத்பா செய்யற நேரம் எங்கட உள்ளத்துல இப்படி வரும், இவர் போட்ட கூட்டு எங்களுக்கு தெரியாது. இப்படி வந்தா பெருமையோட அடையாளம். இவர் சொல்றதை நாங்க கேட்கணுமா? நேத்து முளைச்ச காளான் அழிய அவர் என்ன சொல்றதுன்னு தான் பார்க்கணும், அவரை பார்க்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு, ஹதீஸ சொல்றாரா, மார்க்கத்தை சொல்றாரா, இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடியவரை விரும்புறதே இல்லை. அல்லாஹ்ட பார்வையில கணக்கெடுக்கிறதே இல்லை. சொல்லி முடிவுக்குவாரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولهم عذاب أليم. அல்லாஹ் தஆலா 3 பேரோட கியாமத் நாள்ல பேச மாட்டான், அவங்களை இறக்க பார்வை கொண்டு பார்க்க மாட்டான், அவங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல முதலாவது ஷைஃபுன் ஜானின், வயசாலியாகி விபச்சாரம் செய்யறவரு.
ரெண்டாவது சொன்னாங்க பொய் சொல்லக்கூடிய அரசன், பொய் சொல்லக்கூடிய பொறுப்புதாரி. மூணாவது சொன்னாங்க வஆயிலும் முஸ்தக்பிரும், பெருமை அளிக்கக்கூடிய ஏழை, பெருமை அளிக்கக்கூடிய ஏழை. இந்த மூணு பேரோடையும் அல்லாஹு தாலா நாளைக்கு பேச மாட்டான், இறக்க பார்வை கொண்டு பார்க்க மாட்டான், கடுமையான நோயில தரக்கூடிய வேதனை இருக்குது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல திருமிதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்ருஜு உனுகும் மினன் நார் யௌமல் கியாமத்தி லஹு ஐனானி துப்சிரானி வ உதுனானி தஸ்மஆனி வ லிசானுன் யன்திகு. சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில நரகத்திலிருந்து ஒரு களத்து போல ஒரு உருவம் வெளியாகும். அதுக்கு 2 கண்கள் இருக்கும், அது பார்க்கும். 2 காதுகள் இருக்கும், அதை கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு நாவு இருக்கும், அந்த நாவால பேசும். அது என்ன பேசும் என்றா, இன்னி முக்கில் துபி தலாசத்தின், நான் 3 பேருக்காக வேண்டி சாட்டப்பட்டு இருக்கிறேன். அதுல ஒண்ணு சொல்லுவான், அந்த 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 உருவம், அந்த களத்து மாறி இருக்கிற அந்த உருவம் சொல்லுமாம், நான் 3 விஷயங்களை கொண்டு சாட்டப்பட்டிருக்கிறேன். அதுல ஒன்றுதான் பிகுல்லி ஜப்பாரின் அனீத், யாரு மக்களை அடக்கி ஆண்டு உண்மையை மறுக்கிறாரு, ஹக்கண்டு தெரிந்தும், இது ஹக்கப்பா, இது பாவம், இதை உடணும் என்று தெரிந்தும் அந்த பாவத்தில பிடிவாதமாக இருக்கிறவரும் நாளைக்கு மறுமையில அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த களத்து போல இருக்கிற இந்த உருவம் அதன் மீது சாட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் இதுல தொடர் அடுத்த கிழமை நடக்கும். அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துவா செய்ய, அல்லாஹ் பெருமையை விட்டும் எங்களோட உள்ளங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அடிக்கடி துவா செய்ய. பெருமையுடைய முக்கியமான 2 அடையாளம் தான். ஒன்று, உண்மையை மறுக்கிறது, உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். 2வது, மற்ற மனிதனை இழிவாக கருதுவார். நான் தான் பெரிய ஆள், நான் தான் நல்லவன், என்னை விட்டா ஆள் இல்லை, நான் தான் பெஸ்ட் ஆள் என்று இப்படி ஒரு நினைவு வந்துச்சேன்டா எழுதி வச்சுக்கோங்க, உள்ளத்துல பெருமை இருக்குது. பெருமை உள்ளவன் சொர்க்கம் நுழையவே மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த 2 உஜுபை விட்டும், தற்பெருமையை விட்டும், பெருமை விட்டும் அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.